சென்னையில் மண்ணை கவ்வுகிறது திமுக. 16 தொகுதிகளிலும் திமுகவுக்கு கடும் எதிர்ப்பு. இந்த செய்திகள்தான் திமுகவை கதிகலங்க செய்துள்ளது. தோல்வி பயம் திமுக தலைமையின் தூக்கத்தை கெடுத்துவிட்டது. பிரச்சாரம் செல்லும் இடத்தில் அடிவாங்காமல் தப்பிச் சென்றால் போதும் என திமுக வேட்பாளர்களின் நிலைமையால் விழிப்பிதுங்கி நிற்கிறார் ஸ்டாலின். விளம்பர திராவிட மாடல் அரசின் சாயம் வெளுத்து போனதால் தலைநகர் மக்களின் கவனத்தை திசை திருப்ப புதிய வாக்குறுதிகள் என்ற பெயரில் பொய் புரட்டலை தொடங்கியுள்ளது திமுக. போக்குவரத்து நெரிசல், வெள்ள பாதிப்பு, குடிநீர் பற்றாக்குறை, சுகாதார வசதிகள் என மீண்டும் உத்தமர் போல் வாக்குறுதிகளை விளம்பரம் செய்ய தொடங்கியுள்ளது. தேர்தலுக்கு விரல் விட்டு என்னும் நாட்களே உள்ள நிலையில் தோல்வி பயத்தில் ஏற்கனவே சொன்ன வாக்குறுதிகளின் பெயரை மாற்றி மீண்டும் வழக்கம் போல திமுக 2.0 என விளம்பரம் செய்ய தொடங்கியுள்ளது. அப்படியானால் கடந்த 5 ஆண்டுகளாக அடிப்படை பிரச்சனைகளுக்கு ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்கவில்லை என்பதை திமுகவே ஒத்துக்கொண்டுள்ளது. போக்குவரத்து நெரிசலுக்கு இதுவரை தீர்வு இல்லை. 2 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க நீண்ட நேரம் வாகனங்கள் காத்திருக்கிறது. அவசரத்திற்கு ஆம்புலன்ஸ் செல்ல முடியவில்லை. கோடை மழைக்கே முக்கிய சாலைகள் தண்ணீரில் மிதக்கிறது. வாகனங்களை பாலத்தில் பார்க் செய்யும் நிலை தொடர்கிறது. வானம் இருண்டாலே சென்னை புறநகர் மக்கள் மூட்டை முடிச்சுகளை தூக்கிக் கொண்டு வெளியேறுகின்றனர். திட்டமிடாத மெட்ரோ பணிகளால் சாக்கடை தண்ணீர் சாலைகளில் செல்கிறது. ஒரு குடம் தண்ணீரை 10 ரூபாய் காசு கொடுத்து வாங்கும் அவல நிலை நிலவுகிறது. அரசு மருத்துவமனைக்கு சென்றால் பாதி ஆயுள் காலம் அங்கேயே முடிந்து விடுகிறது. இங்கே போ அங்கே போ என மன உளைச்சலுக்கு ஆளாகும் நோயாளிகள் இறுதியில் தனியார் மருத்துவமனைக்கு தஞ்சம் புகும் நிலைமைக்கு தள்ளப்படுகின்றனர். வில்லிவாக்கம், அண்ணாநகர், பெரம்பூர் போன்ற தொகுதிகளில் அறிவிக்கப்பட்ட ஏரி மேம்பாடு, புயல் நீர் வடிகால் திட்டங்கள், சாலை விரிவாக்க பணிகள் எல்லாம் கமிஷனுக்காக கிடப்பில் போடப்பட்டுள்ளது. கிராமங்களில் இருந்து வேலை தேடி வந்த இளைஞர்கள் ஏமாற்றத்தில் உள்ளனர். பெங்களூர், ஹைதராபாத் போன்ற நகரங்களுக்கு இடம்பெயர வேண்டிய சூழல் உள்ளது. ஆகமொத்தம் சென்னையில் 5 ஆண்டுகளாக போக்குவரத்து நெரிசல், வெள்ள பாதிப்பு, குடிநீர், சுகாதார திட்டங்களில் எந்த ஆணியையும் பிடுங்காத திமுக அரசு மீண்டும் இதே நாடகத்தை மாறுவேடம் போட்டு மக்களை ஏமாற்ற களமிறங்கியுள்ளது. ஈயம் பூசிய எந்த வாக்குறுதிகளை திமுக கொண்டு வந்தாலும் மக்கள் இனி நம்பும் மனநிலையில் இல்லை. 5 ஆண்டுகளாக விளம்பரம் மூலம் மட்டுமே ஆட்சி நடத்தி வந்த திமுக அதனை மீண்டும் செய்து வருவதை சென்னை மக்கள் காமெடியாகவே பார்க்கின்றனர். தோல்வி பயத்தால் தலைகீழாக குதித்தாலும் மீண்டும் அமைதியான வளமான ஆட்சியை எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர் என்பதே சென்னை களத்தின் தற்போதைய நிலை. நியூஸ் ஜே செய்திகளுக்காக மாரியப்பன்.